ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உனக்கு வரம் தர்றதுக்காகவே, உன் வாழ்க்கையை அழகா மாத்துறதுக்காகவே, இப்போது இந்த சாயப்பா என்னுடைய நெத்திய தொட சொன்னேன். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு வரமாக கொடுத்து, உன் வாழ்க்கையில நீ மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறும்படி நான் செய்ய போறேன் என் செல்லமே. நீ என்னிடம் வந்து பேசும்போதெல்லாம் உன்னையும் அறியாம கண் கலங்குற. என்னை பிரார்த்திக்கும் போதெல்லாம் நீ மனசு விம்மி வருந்துவதும் எனக்கு நல்லா புரியுது. அந்த அளவுக்கு நீ என்ன முழுசா நம்பி அளவற்ற அன்பையும் நம்பிக்கையும் கொடுப்பதால் தான் அனைத்தையும் உனக்கு மீட்டெடுத்து உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகவே இந்த சாயப்பா வரம் கொடுக்க ஓடி வந்திருக்கேன். எப்போதும் நான் சொன்னது போல நீ எதுக்காகவும் பயப்படாம தைரியமா இரு. ஆனா பேசும் வார்த்தைகள்ல எப்போதுமே ஒரு பயம் இருக்கட்டும். பயம்னா கவனமா பேச சொல்றேன். தப்பா பேசிடக்கூடாது, யாரையும் தாழ்வா நினைச்சிடக்கூடாதுன்ற அந்த பயத்தோட எல்லாரிடமும் அன்பான இனிய வார்த்தைகளை பேசுன்னு சொல்றேன். உன் பலம் என்னன்னு உனக்கே தெரியாமல் இருந்த காலம் முடிஞ்சு போய் இப்போது உன்னுடைய பலம் என்னங்கிறத நீ புரிஞ்சுக்குவே என் செல்லமே. என்னுடைய பிள்ளையாகி இருக்கக்கூடிய உனக்கு எல்லா விதத்திலும் நான் பலத்தை அதிகப்படுத்துவேன். நீ யாருங்கிறத இந்த ஊரும் உலகமும் அறிந்து கொள்ளும்படி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரேன். உன்னுடைய பிரார்த்தனையாலும் பொறுமையாலும் இந்த உலகத்தையே தலைகீழாக மாற்ற முடியும். எல்லாவற்றையும் பெறக்கூடிய சக்தி உனக்குள்ள இருக்கும்போது நீ எப்போதும் நம்பிக்கையோட இரு. என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க உனக்கு சரியான நேரத்தில் அனைத்தையும் சிறப்பாக நானே கொண்டு வந்து சேர்ப்பேன். தாங்க முடியாத மன சங்கடத்தோடும் வருத்தத்தோடும் இருக்கக்கூடிய உனக்கு யார்கிட்டையாவது சொல்லி அழுகலாம்னு தோணுகிறதா? இந்த சாயப்பாட்டை வந்து நீ சொல்லக்கூட வேணாம். உன் மனசுல உள்ளது அனைத்தையும் அறிந்தவனாகவே நான் எப்போதும் இருக்கேன். உன்னை தாங்கி பிடிப்பதும் நான் தான். நீ நல்லா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்பாக இப்போது உன்னை வாழ வைக்க போறதும் நான் தான். உன் சாயப்பாவை நம்பி உன் வாழ்க்கையை ஒப்படைச்சு விட்ட உனக்காகவே கர்ம வினைகளை எல்லாம் அகற்றி உன் வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கி கொடுப்பேன். என்னை நம்புனா இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்ல விதமாக நடக்கும். உன் கவலைகள் அனைத்தையும் போக்கி இந்த உலகமே உனக்கு சாதகமாக ஆகும்படி இந்த சாயப்பா சரியானபடி உனக்கான விஷயங்களை செஞ்சு தரப்போறேன். நீ கவலைப்பட்டு இழந்த வாய்ப்புகளை எல்லாம் மீண்டும் மீட்டெடுத்து உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். இனிமேலாவது எந்த வாய்ப்பையும் தவற விடாம சரியா அனைத்தையும் பெற தயாராகு. உனக்கான வாய்ப்புகளை நீ இழந்துவிட வேண்டாம் என் செல்லமே. உன்னை சுத்தி என்ன நடந்தாலும் கண்டிப்பா அனைத்தையும் சரி செய்யக்கூடிய சக்தியாக இந்த சாயப்பா இருக்கேன். உன்னுடைய நியாயமான ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறும். உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நான் உருவாக்கி தர்றேன். அதிர்ஷ்டத்தை தேடி தேடி அழுத்து போய்விட்ட உனக்காகவே இனி மங்களகரமான நல்ல நிகழ்வுகளை நான் நடத்தி கொடுக்கிறேன். இந்த பிரபஞ்சத்தின் சக்தியாக இருக்கும் சாயப்பா உன் மனசுல நேர்மறை எண்ணங்களை உருவாக்கி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன். நீயாகவே ரொம்ப கவலைப்பட்டோ அல்லது வருத்தப்பட்டோ கோபப்பட்டோ எதையாவது பிரச்சனையை உன் தலைக்கு மேலே இழுத்து போட்டுக்கிற. உன் கண்ணீர் மூலமாக உன் கவலைகளை எல்லாம் சொல்லி தீர்த்து விட்டால் மட்டும் எப்படி சரியாகும்? எப்பவுமே நீ தைரியமா இருந்தாதான் எல்லாத்தையும் என்னால சரி செய்ய முடியும். உன் மனசுல இருக்க பாரங்களை எல்லாம் என்கிட்ட சொல்லி குறைச்சிக்கோ. நீ படும் கஷ்டங்களையெல்லாம் கேட்ட நானு இப்போதே உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுக்க போறேன். நீ எதை எப்படி சமாளிச்சு கடந்து வரணுங்கிறதையும் இந்த சாயப்பா உனக்கு சொல்லி கொடுக்குறேன். உன் மனசை புரிஞ்சுக்காம உன்னை கஷ்டப்படுத்துறவங்க எல்லாருமே கூடிய சீக்கிரம் உன்னை புரிஞ்சுக்குவாங்க. நீ அனுபவிச்ச எல்லா துன்பங்களையும் வேதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி முடிக்கிறேன். உனக்கு கெடுதல் செய்பவர்களை நான் கண்டுக்காம இருக்கேன், கண்டிக்காம இருக்கேன்னு மட்டும் நீ ஒருபோதும் நினைக்க வேணாம். நீ போற பாதையில தைரியமாக நடந்து போ. இந்த சாயப்பாவே உனக்கு துணையாக வந்து உன் வாழ்க்கைக்கான விஷயங்களில் எல்லாம் வெற்றியை கொடுப்பேன் என் செல்லமே.
யாராவது உன்னை இழிவா நடத்தினாலும் அவமரியாதை செய்தாலும் கூட அது அவர்களுக்கு தான் பிரச்சனையாக வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன். யாரோ உன்னை அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். அழகான ஒன்றை தானே அசிங்கப்படுத்த முடியும். அவர்கள் உனக்கு அவமானத்தை கொடுத்தாலும் கூட என் அழகு பிள்ளையான உனக்காக அனைத்தையும் சரி செஞ்சு எல்லார் முன்பாகவும் உன்னை நல்லபடியா வெற்றிகரமா நான் வாழ வச்சு காட்டுறேன். நீ செய்கிற எல்லா செயல்களிலும் வெற்றி பெறதுக்கு, அது நல்லபடியா முடிகிறதுக்கு உனக்கு தேவையான சக்தியை நான் கொடுக்கிறேன். என் அன்பு பிள்ளையான நீ சந்தித்த அவமானங்கள் எல்லாமே உன் வாழ்வில் வெற்றியின் சின்னமாக மாறப்போகுது. நீயாகவே எதையாவது யோசிச்சு கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு உன் உடம்புக்கு எடுத்துக்க வேணாம். இதற்கு முன் ஜென்மத்துல நீ செஞ்ச பிழைகளும் தவறுகளும் பாவங்களும் கர்ம வினையாக உன்னை பின் தொடர்ந்தாலும் இப்போது இந்த ஜென்மத்தில் நீ செய்த புண்ணியங்கள் மூலமாக உன் வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக நான் மாத்தி தர்றேன். துன்பங்கள் என் வாழ்க்கையில தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி அழுகாத. எந்த கர்ம வினையாக இருந்தாலும் அனைத்தையும் தீர்த்து உனக்கான நல்லதை நான் செய்கிறேன். உன் வாழ்க்கை இப்போது மிகப்பெரிய அளவுல மாறப்போகுது. உன் கர்ம வினைகளை எல்லாம் தீர்த்து உன் வாழ்வில் இருக்கும் தடைகளை எல்லாம் உடைத்தெறிஞ்சு உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எதை பார்த்தும் பயப்பட வேணாம். உன் துணிவை செயலாக மாற்றும் சக்தி உனக்குள்ளே தான் இருக்குது என் செல்லமே. வெற்றியின் சிகரத்தை எட்டி பிடிக்கும் வரைக்கும் போராடு. நீ எதை நினைச்சோம் உன் மனசை போட்டு குழப்பிக்க வேணாம். உன் மனசு சுத்தமாக இருந்தால் கண்டிப்பா உன் வாழ்க்கையில உன்னால ஜெயிக்க முடியும் என் செல்லமே. உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி உன் நம்பிக்கையில தான் இருக்கு. எப்போதும் என் மேல நீ நம்பிக்கையோட இருந்தினாலே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன். வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நீ தைரியத்தோட இருந்தீனா கண்டிப்பா உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது. இத்தனை நாள் நீ என்னை நம்பி பொறுமையாக வணங்கியதின் காத்திருந்ததின் பலனாக தான் இப்போது உனக்கு வரம் கொடுக்க வந்திருக்கேன். இத்தனை காலமாக உனக்கு கிடைக்காம இருந்த அனைத்தும் இப்போது கிடைக்கிறதுக்கான காலகட்டம் வந்துருச்சு. உனக்கு சேர வேண்டிய அனைத்தையும் உன் கைகளில் நானே கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு கிடைச்சதை விட மற்றவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை அமைஞ்சிட்டா அதை பார்த்து பொறாமப்படாத. நம்ம இப்படி கஷ்டப்படுறோமே நினச்சி கவலைப்படாத. பொறாமை கொள்ளாத, கவலை கொள்ளாத, எதையும் ஏற்றுக்கொள்ளும் மகிழ்ச்சியான மனசுக்கு தான் நான் நல்லதை செஞ்சு கொடுப்பேன். உன் கர்ம வினைகள் அனைத்தையும் தீர்த்து நேர்மறையான நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்வாழ்க்கைய இந்த சாயப்பா அமைச்சு கொடுக்குறேன். உடல் சோர்வாலும் உடல் வலியாலும் அவதிப்பட்டு மனவேதனையில் இருக்கக்கூடிய உனக்கு அத்தனை பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வச்சிடுறேன். உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து என் அருளால உன் வாழ்க்கையில இனி நல்லது நடக்கும் என் செல்லமே. உன் மனசுக்கு அமைதியையும் நிம்மதியையும் தரக்கூடிய நல்ல மாற்றங்களை உன் வாழ்க்கையில இப்போது நான் நடத்தி தர்றேன். அது மட்டும் இல்ல, நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழும்படியும் நான் செய்வேன்.